என்னக்கா நிலாவை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா மாறி, நிலாவை பாரு எவ்வளவு அழகா இருக்கு. பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி வாங்க சாமி கும்பிடலாம். வாங்க. தேவியம்மா, நீங்க சொன்ன மாதிரி நான் தயிர் சாதம் வச்சு விளக்கேத்தி கும்பிடுறேன். நீங்க உங்க மகன் முன்னாடி வரணும், அவர் கண்ணுக்கு தெரியணும். அவ்வளவுதானே மாறி? அவ்வளவுதான்க்கா. நீங்க போய் படுங்க. குட் நைட். பயப்படாதீங்க, யாருக்கும் தெரியாம தான் இங்க வந்தேன். நான் தான் நீ எனக்கு போன் கூட பண்ண கூடாது, தேவன்னா நானே உனக்கு போன் பண்ணுவேன்னு சொல்லிருக்கேன்ல. அப்புறம் எதுக்காக என்ன தேடி வீட்டுக்கு வந்த? ஐயோ, யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். நம்ம விஷயம் சங்கர பாண்டிக்கு கூட தெரியாது. முதல்ல நீ இருந்து கிளம்பு. டென்ஷன் ஆகாதீங்க மேடம், ரொம்ப முக்கியமான விஷயம். அது சொல்லிட்டு போனாலும் தான் வந்தேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ஆபத்து உங்களை நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. போலீஸ் ஆபீசர் விக்ரம் ஒவ்வொரு உண்மையா கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் உங்களை நெருங்கி வந்துருவாரு. அவர்கிட்ட நீங்க மாட்ட போறீங்க. உங்களை பத்தின ரகசியம் சூர்யாவுக்கு தெரிய போகுது. நீ என்ன சொல்ற? அந்த விக்ரம் அப்படி என்ன உண்மையை கண்டுபிடிச்சிருக்கான்? ஜெயில இருந்து விடுதலையான கங்காதரன் தேடிக்கிட்டு இருக்கான். அந்த கங்காதரன் மட்டும் விக்ரம் கையில கிடைச்சா உங்க கதையே முடிஞ்சிரும். கங்காதரன் மட்டும் இல்ல மேடம், அவனை விட இன்னொரு முக்கியமான ஆளை விக்ரம் தேடிக்கிட்டு இருக்கான். அந்த ஆளும் விக்ரம் கையில கிடைச்சா மறுபடியும் உங்களுக்கு ஆபத்து தான். விக்ரம் தேடிட்டு இருக்கிற அந்த முக்கியமான இன்னொரு ஆள் யாரு? உங்களோட முதல் புருஷன். உங்க முதல் புருஷன் சாகல, உயிரோட தான் இருக்கிறாருங்கிற உண்மையை விக்ரம் கண்டுபிடிச்சிட்டான். உங்க முதல் புருஷன் எங்க இருக்கிறாருன்றத கண்டுபிடிக்க அவரோட போட்டோவை கூட தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் மூலமா கலெக்ட் பண்ணிருக்காரு. அந்த இன்ஸ்பெக்டர் போன்ல இருந்து அந்த போட்டோவை விக்ரம்க்கு அனுப்பியிருக்காரு. நல்ல வேலை, அந்த போட்டோவை விக்ரம் பாக்குறதுக்கு முன்னாடி அவரோட செல்போனை நான் பிடிங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டேன். அப்போ விக்ரம் அந்த போட்டோவை பாக்கல? பாக்கல மேடம். அந்த இன்ஸ்பெக்டர் செல்போனையும் நான் சாமர்த்தியமா புடுங்கிட்டேன். அதனால போட்டோவை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா மறுபடியும் போட்டோ கிடைச்சா உங்க முதல் புருஷனை கண்டுபிடிச்சு உங்களை பத்தின எல்லா உண்மையும் நிரூபிச்சு உங்களுக்கு எண்டு கார்டு போட்டுருவான். வீட்டுக்குள்ள அந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா வெளியில அந்த விக்ரம் இன்னொரு பிரச்சனையா இருக்கான். மாறி பிரச்சனைய கூட அப்புறமா பாத்துக்கலாம். ஆனா அந்த போலீஸ்கார விக்ரம அப்படி விடவே முடியாது. ஆமா,
நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நான் நல்லா தூங்கிட்ட போல இருக்கு. எப்படி தூங்கணுன்னே தெரியல. ஆமா, நீ ஏதோ சர்ப்ரைஸ்னு சொன்னல, என்ன சர்ப்ரைஸ்? என்ன சர்ப்ரைஸ் தானே கேட்டேன். அதுக்கே ஏன் கண் கலங்குற மாதிரி? உங்களை பாக்கறதுக்காக தேவி அம்மா வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட் சார். என்ன சொல்ற மாதிரி? அம்மா வந்தாங்களா? ஆமா ஹஸ்பண்ட் சார். பௌர்ணமி பூஜை செஞ்சு தயிர் சாதம் சாப்பிட்டா தேவி அம்மா வருவாங்க. 5 நிமிஷம் உங்க கண்ணுக்கு தெரிவாங்க. உங்களோட பேசுறேன்னா சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் நினைச்சு இத நான் உங்ககிட்ட சொல்லல. அம்மாவும் நீங்களும் பார்த்து பேசிக்கும் போது நான் இருக்க வேண்டான்னுதான் உங்களை தனியா விட்டுட்டு நான் மாடிக்கு போனேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா தேவி அம்மா மடியில நீங்க படுத்து தூங்கிட்டு இருந்தீங்க. ஆனா தேவி அம்மா வரத்துக்கு முன்னாடியே நீங்க தூங்கிட்டீங்களா? தேவி அம்மா உங்களை எழுப்பி பார்த்தும் நீங்க எழுந்திருக்கவே இல்லையா? அம்மா சொன்னாங்க. எப்படி நான் இப்படி தூங்குனேன்? என் அம்மா என்ன பார்க்க வந்திருக்காங்க. என்னால பார்க்க முடியாம போச்சு. நான் தப்பு பண்ணிட்ட மாதிரி, பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீங்க தப்பு பண்ணல ஹஸ்பண்ட் சார். எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜாஸ்மினும் தாராவும் தான். ஆனா உங்ககிட்ட சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. என்ன பண்றது? ஐயோ, நீங்க தப்பு பண்ணல ஹஸ்பண்ட் சார். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். தேவி அம்மா வரப்போற விஷயத்த நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லி இருந்திருக்கணும். சொல்லாம நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சரி விடுங்க ஹஸ்பண்ட் சார். நீங்க வருத்தப்படாதீங்க. கண்டிப்பா இன்னொரு நாள் நீங்க அம்மாவை பார்த்து பேசுவீங்க. உண்மையாவா மாதிரி? அம்மா மறுபடியும் வருவாங்களா? கண்டிப்பா வருவாங்க. விளையாட்டுல கூட நீ என்ன ஜெயிக்க முடியாது ஜாஸ்மின். ஜெயிக்க போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் போட்டியிலேயே இறங்குவேன். பார்க்கலாமா? பார்க்கலாம். சூரிய மாமா, 1 2 3 சொல்லுங்க. ஓகே, ரெடி? 3 2 1 ஸ்டார்ட். மாறி 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 சூப்பர் மாறி. நல்லா சுத்து மாறி, நல்லா சுத்து. நல்லா சுத்து. வெற்றி உனக்கு தான். கமான் மாரி, கமான். கமான் மாரி.
தேவி அம்மா, என்னம்மா இது சோதனை? இப்பதான் ஹஸ்பண்ட் சாரு மெல்ல மெல்ல மனசு மாறிட்டு வராரு. அத நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும் போது ஜாஸ்மின் கழுத்துல ஹஸ்பண்ட் சார் தாலி கட்டுற மாதிரி இப்போ எனக்கு ஒரு கனவு வந்து என் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் காணாம போயிடுச்சுமா. ஜாஸ்மினை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் ஹஸ்பண்ட் சார் மனசுல கொஞ்சம் கூட இல்லனாலும் தாரா அத்தை ஜாஸ்மினை எப்படியாவது ஹஸ்பண்ட் சாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. அதுக்காக பல தடவை முயற்சி பண்ணி அதுல தோத்து போயிருக்காங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி எனக்கு வந்த எல்லா கனவும் உண்மையா நடந்திருக்குமா? அதே மாதிரி இந்த கனவு உண்மையா நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு வந்த இந்த கனவு தப்பி தவறி நிஜமா நடந்துட கூடாதுமா. ஹஸ்பண்ட் சார் ஜாஸ்மின் கழுத்துல தாலி கட்ட கூடாது. நான் கட்டவும் விட மாட்டேன். நீங்களும் மாமாவும் உங்க மகனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க? உங்க மகன் கிட்ட இருந்து என்னைய பிரிக்க அவங்க 2 பேரும் யாருமா? ஜாஸ்மினும் தாரா அத்தையும் ஹஸ்பண்ட் சார் கிட்ட இருந்து என்ன பிரிச்சு இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு நினைக்கிற எல்லா சூழ்ச்சியையும் உங்க துணையோட நான் முறியடிப்பேம்மா. இந்த வீட்டை விட்டே துரத்த நினைக்கிற அந்த ஜாஸ்மினை எப்பாடு பட்டாவது நான் வீட்டை விட்டு துரத்துவேன். இது உங்க மேல சத்தியம். எனக்கும் ஜாஸ்மினுக்கும் நடக்கிற இந்த போராட்டத்துல நான் ஜெயிக்கிறதுக்கு எப்பவும் போல நீங்க தாமா எனக்கு துணையா இருக்கணும். சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. அம்பாள நன்னா வேணுண்டு இந்த திருமங்கலத்தை அவ கழுத்துல போடுங்க. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் பசும் பகபத்ர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு. எடுத்துக்கோ. தீர்க்கசுமங்கலி பவ சர்வாபிஷசித்திரஸ்து சகல ஐஸ்வர்யாபிவிருத்திரஸ்து மனோரஞ்சிதாவன சித்திரஸ்து. மேரியா? அப்படி யாரையும் எனக்கு தெரியாதே. ஆமா, எங்க இருந்து பேசுறீங்க? என்ன உங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, உங்களையும் உங்க பொண்ணு ஜாஸ்மினையும் எனக்கு நல்லாவே தெரியும். ஓ, என் பொண்ணு ஜாஸ்மினோட ஃப்ரெண்டா நீங்க? நான் ஜாஸ்மினோட ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல. ஆமா, நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாதா? நீங்க என்ன சாப்பாட்டுல உப்பு போட்டு தானே சாப்பிடுறீங்க? ஹலோ ஹலோ, யாரு நீங்க? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னங்க, என்ன பேசுறாங்க? என்ன பிரச்சனை? இரு இரு. பொண்ணு பெத்து வளர்த்துட்டா மட்டும் போதுமா? அவளுக்கு முறைய செய்ய வேண்டியதையெல்லாம் செய்ய வேண்டாமா? என்னமோ கோவிலுக்கு நேர்ந்து விட்ட மாட்ட அப்படியே விட்டுட்ட மாதிரி உங்க பொண்ணு கொண்டு போய் அந்த சூர்யா வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கீங்க. இந்த பாருமா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பேசாத. ஜாஸ்மின சூர்யா கல்யாணம் பண்ணிக்க போறாரு. எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறாரு? அது வந்து கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆக போகுதுங்க. அந்த கூடிய சீக்கிரம் எப்போ? கல்யாணம் ஆகாத ஒரு அழகான வயசு பொண்ண மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மாச கணக்கா உட்கார வச்சிருக்கீங்களே, என்னையா அப்பா நீ? நீ என்ன அப்பாவா இல்ல வேற ஏதாவதா? ஏய், என்னம்மா
என்ன இப்படி எல்லாம் பேசுற? பின்ன எப்படி பேசுவாங்க? நீ பண்ணிருக்கிற காரியத்துக்கு பொண்ண பாராட்டவா முடியும்? நீ ஒரு நல்ல அப்பனா இருந்தா, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவனா இருந்தா, அவ்வளவு ஏன் நீ ஒரு ஆம்பளையா இருந்தா சூர்யா வீட்டுக்கு போய் முதல்ல உன் பொண்ணுக்கு நீ கல்யாணத்தை பேசி முடி. கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லி ஒரு வயசு பொண்ண மாச கணக்கா அந்த வீட்டுல உட்கார வச்சு அசிங்கப்படுத்தாத. ஹலோ ஹலோ ஹலோ, யாருவ இந்த மாதிரி திட்டுறாள? யாருங்க போன்ல என்ன சொன்னாங்க? எல்லாம் ஒன்னால தாண்டி. அந்த தாரா வந்து கூப்பிட்டதும் ஜாஸ்மின் அவ கூட வீட்டுக்கு அனுப்பி வச்சு இல்ல. எத்தனை மாசம் ஆச்சு? ஜாஸ்மினோட கல்யாணம் என்ன ஆச்சு? நானும் விசாரிச்சுட்டு தாங்க இருக்கேன். என்னன்னே தெரியல, தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 2 ரோடு பாத்துறோம். வாயன் கூட. ஜெயந்தி வா போகலாம். அழகு தேவதை சோகமா போகுது. அழகு தேவதை அழகு தேவதை மாப்பிள்ள சூர்யா என்ன முடிவு எடுக்க போறான்னு டென்ஷனா இருக்கிறியா? சித்தப்பா, ஜாஸ்மினுக்கு மட்டுமா டென்ஷன்? வீட்ல இருக்க எல்லாருக்குமே டென்ஷன் தான். சூர்யா மாமா ஜாஸ்மின் கழுத்துல தாலி கட்டுவாரா கட்ட மாட்டாரான்னு தெரியலையே. சூர்யா கண்டிப்பா ஜாஸ்மின் கழுத்துல தாலி கட்டுவான். எப்படி ஆண்டி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? சூர்யாவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க இது வரைக்கும் எத்தனையோ பிளான் பண்ணிருக்கோம். அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையே. இப்ப என் பேரண்ட்ஸ் வந்து கேட்டதால மட்டும் உடனே கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிடுவாரா? சொல்லிட்டாலும் சாரி. உன் பேரண்ட்ஸ் ஒன்னும் தானா வரல ஜாஸ்மின். நான் தான் போன் பண்ணி அவங்கள இங்க வர வச்சேன். என்ன சிஸ்டர் சொல்றீங்க? அழகு தேவதையோட அப்பா அம்மாவை நீங்க வரவழைச்சீங்களா? நீங்க தான் வர சொன்னதா ஜாஸ்மினோட அப்பா அம்மா காட்டிக்கவே இல்லையா? போன் பண்ணது நான் தானு அவங்களுக்கு தெரியாதே, அப்புறம் எப்படி காட்டிப்பாங்க? அதான பார்த்தேன். என்ன ஆண்டி சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. அழகு தேவதை உனக்கு மட்டுமா புரியல? எனக்கு தான் ஒரே குழப்பமா இருக்குது. நாம என்னதான் பிளான் பண்ணாலும் சூர்யா உன் கழுத்துல தாலி கட்டுறத தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கான்ல, அதான் அவனை லாக் பண்ண என்ன செய்யலாம்னு யோசிச்சேன். மேரிங்கிற பேர்ல உங்க அப்பா ஜேம்ஸுக்கு நான் போன் பண்ணேன். சிஸ்டர், எனக்கு லேசா அப்பவே டவுட் இருந்துச்சு சிஸ்டர். இத்தனை நாளா தேடி வராத அழகு தேவதையோட அப்பா அம்மா இப்ப மட்டும் எப்படி வந்தாங்க? இப்ப டவுட் கிளியர் சிஸ்டர். சூப்பர், பக்காவா காய் நகர்த்திருக்கீங்க. அத்தை எல்லாமே ஓகே தான். ஆனா இந்த மூவ்ல கண்டிப்பா நம்ம ஜெயிப்போமா அத்தை? வந்து இப்போ சூர்யா மாமா கையில இருக்க அத்தை. அந்த சந்தேகம் எனக்கும் இருக்கு ஸ்ரீஜா. சூர்யா முடிவு சொல்ற வரைக்கும் எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. நீ டென்ஷனே ஆக வேண்டாம் ஜாஸ்மின், ரிலாக்ஸ்டா இரு. கண்டிப்பா சூர்யா கல்யாணத்துக்கு சம்மதிப்பான். உன் கழுத்துல தாலியும் கட்டுவான்.
ரொம்பலாம் யோசிக்காத மாதிரி. நாளைக்கு சூர்யா சொல்ல போற முடிவுல நீ இருக்கிற வாழ்க்கையை கோட்டை விட்டுட்டு இந்த வீட்டை விட்டு, ஏன் இந்த ஊரை விட்டே போக போற. இங்க வெட்டியா யோசிக்கிறத விட்டுட்டு போய் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து வை. நாளைக்கு சூர்யா என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிருவாரு. அதுக்கப்புறம் நான் உன்னை கழுத்து புடிச்சு வெளியே தள்ளுற நேரம் வரும். அதுக்கு முன்னால நீயா இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிரு. அதுதான் உனக்கு நல்லது. என்ன, நான் சிரிக்க ஆரம்பிச்சதும் நீ சிரிக்கிறத நிறுத்திட்ட? பயமா இல்ல குழப்பமா? நீ சொன்னது எதுவும் ஒரு நாளும் நடக்க போறதில்ல. நடக்காத ஒன்ன நடக்கும்னு நினைக்கிற உன்னோட முட்டாள்தனத்தை நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது ஜாஸ்மின். ஏய், என்ன உனக்கு தான் சத்தம் போட தெரியுமா? இது வயக்காட்டுல வேலை செஞ்ச கை. ஓங்கி ஒண்ணு விட்ட அவ்வளவுதான், காது ஜவ்வு கிழிஞ்சிரும். நீ என்ன இன்னும் பழைய மாதிரியாவே நினைச்சிட்டு இருக்கியா? என்னோட இன்னொரு முகத்தை காட்டுன நீ தாங்க மாட்ட. ஹஸ்பண்ட் சார் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நீ பண்ற எல்லாத்தையுமே பொறுத்துட்டு நான் அமைதியா இருக்கேன். அது எப்படி? நான் வாழ்க்கைய கோட்டு விட்டுட்டு இந்த வீட்டை விட்டு ஊரை விட்டு போக போறேனா? என் வாழ்க்கைய என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு நான் வாழ வந்த வீட்டை விட்டு இந்த ஊரை விட்டு, ஏன் இந்த உலகத்தை விட்டே என்ன விரட்டுறதுக்கு நான் ஒன்னும் ராசாத்தி அக்கா இல்ல. எங்க ஊர் தெய்வம் சமயபுரம் மாரியம்மனும் இந்த வீட்டோட தெய்வம் தேவி அம்மாவும் எனக்கு துணையா இருக்கிற வரைக்கும் உன்னால என்னை எதுவுமே செய்ய முடியாது. நீ நினைக்கிற எதுவும் நடக்காது. நாளைக்கு ஹஸ்பண்ட் சார் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிடுவாருன்னு என்கிட்டயே சொல்றியே. ஆமா, எந்த நம்பிக்கையில நீ அப்படி சொல்ற? சூர்யா, சூர்யா, அம்மா, அம்மா, உங்களை பார்க்கணும், உங்க குரலை கேட்கணும்னு நான் மாறிக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு என் ஆசை நிறைவேறிடுச்சுமா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உன்ன மாதிரிதான்ப்பா நானும். உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். என்னோட ஆசையும் இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. நானும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சூர்யா. அம்மா, நம்ம ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா மாறி ரொம்ப சந்தோஷப்படுவா. இருங்கம்மா, நான் போய் மாறி எழுப்பிட்டு வந்துடுறேன். சூர்யா, வேண்டாப்பா. ஏமா? நான் உன்கிட்ட தனியா பேசணும் சூர்யா. அதுக்காக தான் வந்திருக்கேன். நீ மாறிய எழுப்ப வேண்டாம். என்ன பேசணுமா? சொல்லுங்கம்மா. என் மருமக மாறி உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கா. அவளை ஏமாத்திடாத சூர்யா. என் மருமக மாறி சாமி மாதிரி.
அவ உன் பக்கத்துல இருந்தா உன்னை எந்த ஆபத்தும் நெருங்காத. உன்னையும் நம்ம குடும்பத்தையும் மாரியாலதான்ப்பா காப்பாத்த முடியும். என்னைக்குமே என்னோட நிலைமை உனக்கு வந்துடக்கூடாது சூர்யா. நீ நல்லா வாழணும்னு தான் நான் மாரிய உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற சூர்யா, மாரிக்கு துரோகம் பண்ணிடாத சூர்யா. மாரி தெய்வாம்சம் நிறைஞ்ச பொண்ணு. எனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பொருத்தமான மருமக. எந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தாலும் மாரிய நீ கைவிட்டுற கூடாது சூர்யா.